ஒரு 13 வயசு பையனுக்கு ஏற்பட்ட கோவம் அவன் வாழ்க்கையே மாற்றிடணும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். அவர் தான் மைக் டைசன். மைக் டைசன் 13 வயசுலேயே 38 முறை ஜெயிலில் இருந்திருக்காரு. அப்படி ஒரு நாள் ஜெயிலுக்கு கெஸ்ட்டாக வந்தவர் தான் முகமது அலி. முகமது அலியை மைக் டைசன் ரொம்பவே பிடிக்குது. அவரை தன்னோட இன்ஸ்பிரேஷனாக பார்த்தாரு. 1980s லாரி ஹோம்ஸ் முகமது அலியை ஏமாற்றி தோற்கடிக்கிறாரு. முகமது அலி தோற்கடித்ததை பார்த்த மைக் டைசன் ரொம்பவே கோபப்படுறாரு. லாரி ஹோம்ஸை நாக் அவுட் பண்ணியே அவன்னு கோவப்படுறாரு. இதுக்காகவே டே அண்ட் நைட் ஃபுல்லாக பாக்ஸிங் கற்றுக்கிறாரு. கேஸ்டியாமேட்டோ அவர் தான் ட்ரைன் பண்ணுறாரு. கேஸ்டியாமேட்டோ வேறு யாரும் இல்லை, முகமது அலியோட ஆசான் தான். 8 வருஷ கோபத்தோட காத்திருந்த அந்த ஒரு நாள் வருது. அதுதான் மைக் டைசன் விசஸ் லாரி ஹோம்ஸ். பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறாரு. 4வது ரவுண்ட்லேயே எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. லாரி ஹோம்ஸை மைக் டைசன் நாக் அவுட் பண்ணிட்டாரு. மைக் டைசன் இதுவரையுமே 58 முறை பாக்ஸிங் பண்ணியிருக்காரு. அதில் 50 முறை வின் பண்ணியிருக்காரு. 44 நாக் அவுட் மட்டுமே பண்ணியிருக்காரு.